சிபிஎஸ்இ 2026 பேப்பர் கரெக்ஷன் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. என்ன சார் காரணம்? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஆன்லைன் கரெக்ஷன் தான் நடக்க போதா இல்லை டிலே ஆகிறதுனால ஆஃப்லைனுக்கு மாற வாய்ப்பு இருக்குதா? when it is going to start அப்படின்னா ஓகே, இந்த கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். முதல் விஷயம், பேப்பர் கரெக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு காரணம், இதே நம்ம ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரம் போன வருஷம்லாம் இந்த டைம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு எக்ஸாம் முடிச்சு 10 நாள் ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த டைமில் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒரு சைடு ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டீச்சர்ஸ், ஏன்னா இப்போ ஷார்ட்டஸ்ட் பீரியடில் தான் மார்க் மீன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மார்க் டெஸ்ட் மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் பல பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஸ்கூல்லையும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய ஸ்கூல்ஸால் சில ஃபெசிலிட்டிஸை அஃபோர்ட் பண்ண முடியல. அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்கணும். நிறைய புது ஸ்கூல்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் லேப் தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு ப்ராப்பர், அதாவது சிபிஎஸ்இ ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு எல்லா ரூல்ஸையும் ஒபே பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் இருக்கணும். அடுத்து கம்ப்யூட்டர் வந்து லேப்டாப்போ எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் விண்டோஸ் 8 ஆர் அதுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். மினிமம் 4GB ரேம் இருக்கணும். அதே மாதிரி 1GB ஃப்ரீ ஸ்பேஸ் இன் சி டிரைவ்ல இருக்கணும். ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, குரோமு, எட்ஜ் ஆர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அடுத்து வந்து ஃபயர் பாக்ஸ். அடுத்து சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அடாப் ரீடர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடாப் ரீடர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மினிமம் 2 Mbps ஸ்பீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் 2 Mbps ஸ்பீட் தட்ஸ் நாட் மேட்டர் சார், சாதாரண விஷயம். நான் நார்மலாகவே நமக்கு 30, 40, 50 கிடைக்குமே அப்படின்னாலும் சில ஏரியாஸ்ல ரொம்ப 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 வீக்கான நெட்வொர்க்ஸ் இருக்கக்கூடிய இடம்லாம் இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். பவர் சப்ளை வந்து நம்ம கண்டிப்பா அடியே வாங்க கூட, ஏன்னா பவர் சப்ளை கொஞ்சம் டிலே ஆனாலும் முடிஞ்சிருச்சு. இல்லைனா வந்து உங்களுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் கரெக்ஷன் பண்ற மாதிரி சில பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சிபிஎஸ்இ சைடு, இப்போ ஸ்கூல் சைடில் ஸ்கூல்ஸ் ஃபேஸ் பண்ற சில விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் டீச்சர்ஸ் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல இருந்து மெயில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களோட ஸ்ட்ரகிள் இது, டிஃபிகல்டிஸ் இது, அதனால டிலே ஆகுது. ஸோ நம்ம ஆஃப்லைன் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு வருஷம் மட்டும் ஆஃப்லைன் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவரிஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்னன்னாலும் சிபிஎஸ்இ தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு இந்த வருஷம் ஆன்லைன்ல தான் கரெக்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக சிபிஎஸ்இ சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த ப்ராசஸ் கோயிங் ஆன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சைடில் எந்த வகை பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன கொஸ்டினாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கொஸ்டினுக்கு நான் வீடியோவில் வந்து ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பை.